இப்போ பாருங்கள், நல்லா டேஸ்ட்டான உருளைக்கிழங்கு பொரியல் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு பாருங்கள், தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம், கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்தோடனே அரிஞ்சு வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்துடலாம். அடுத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம்லாம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் பாருங்கள், தக்காளி பழம் வந்து ஒரு 3 தக்காளி பழம். அடுத்து தேவையான உப்பு சேர்த்துக்கலாம், மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், தக்காளிலாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ தண்ணியை ஊற்றிக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கெல்லாம் அரிஞ்சு வச்சுருக்கதை சேர்த்துடலாம். இந்த மாதிரி செய்யும்போது உருளைக்கிழங்கு வந்து சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதத்துக்குலாம் செம்மையாக இருக்கும். அப்படியே வெள்ளை சாதத்தில் போட்டு சாப்பிட கூட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், உருளைக்கிழங்கெல்லாம் சேர்த்தாச்சு. அடுத்து பாருங்கள், மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம், மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் வந்து காரத்துக்கு அவங்கவுங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். மல்லித்தூள் வந்து ஒரே 1 ஸ்பூன் தான் போட்டிருக்கிறேன். இப்போ நல்லா கிண்டி விட்டுறலாம். நல்லா தண்ணியில் இஞ்சி வரட்டும். மூடி போட்டுடலாம். இப்போ பாருங்கள், தண்ணிலாம் சுண்டிருச்சு. இந்த மாதிரி எண்ணெய் மிதந்து வரணும். நல்ல டேஸ்ட்டான உருளைக்கிழங்கு பொரியல். பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.